நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருப்பத்தூர் பூவரசன். அதாவது இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெளிநாட்டு நாய்களுக்கு என்ன இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டு நாய்கள் எல்லா காலநிலைக்கும், எல்லா இடத்திற்கும், எல்லா வசதிகளுக்கும், எல்லா உணவு முறைக்கும் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆயிரும் நம்ம தமிழ்நாட்டு நாய்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே வெளிநாட்டு நாய்கள்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும், குறிப்பிட்ட உணவு முறைக்கு மட்டும்தான் செட் ஆகும், குறிப்பிட்ட காலநிலைகளுக்கு மட்டும்தான் செட் ஆகும். இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு நாய்கள்ல கிடையாது. எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்புறம் ஒன்று எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுடைய உடல் அமைப்பு. நம்ம நாய்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இயற்கையாகவே அதாவது மூஞ்சி நல்லா சின்ன மூஞ்சி, ஊசி மூஞ்சியாக இருக்கும். உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போனால் எப்படி ஒரு உடற்பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த கட்ஸு மசில்ஸு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய நாய்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக தெரியும். அந்த நெஞ்சி பகுதியாக இருக்கட்டும், அந்த கழுத்து பகுதியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கால் பகுதியாக இருக்கட்டும், அந்த வால் பகுதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடமும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலனே கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு பிரீடில் ஒரு நாயை நிற்க வச்சு பார்த்தோம்னா அது சிலன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் பிரீடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாய் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு சில நாய்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நாய்களெல்லாம் என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்குற விட்டு கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஒரு சில நாய்கள் முடி கொட்டாத நாய்களும் வெளிநாட்டு நாய்கள் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் உணவு முறை. உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்கள் வந்து ஒரு நாள் பட்டினியாக போட்டாலையும் சைலண்ட்டாக இருக்கும். அதே இங்கிலீஷ் பிரீடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு போடலாம் கத்தி ஊற கொட்டுரும். ஸோ இதுவும் இருக்குது அந்த இங்கிலீஷ் பிரீடில். அப்புறம் இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சமைக்க முடியல, சாப்பாடு போட முடியல, வீட்டில் இருக்கிறத போடுறோம் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நாய்கள் தமிழ்நாட்டு நாய்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கும். அதே வெளிநாட்டு நாய்கள் கண்டிப்பாக அது போல் சாப்பாடே சாப்பிடாது. கறி வேணுமா, அதுக்கு நல்ல ஒரு பெடிகிரி வேணுமா, அதே மாதிரி ராயல் கனன் வேணுமா, இந்த மாதிரி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடும். வேறு உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாது. அதே மாதிரி அதனுடைய வேலைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். வெளிநாட்டு நாய்கள் ஒரு வேலையா, இந்த நாய்களுக்கு இதுதான் வேலைன்னா அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். ஸோ நம்ம நாய்கள் அப்படி கிடையாது. காவலுக்கும் காக்கும், வேட்டையும் ஆடும், ப்ளஸ்ஸு குழந்தைங்க கூட விளையாடும், ப்ளஸ் ஒபீடியன்ட் ட்ரைனிங் அதுவும் கண்டிப்பாக செய்யும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரோன்னா எல்லாத்துக்குமே நம்ம நாய் உகந்த நாய். அதாவது நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குது. எல்லாமே நம்ம எப்படி ஒரு வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது, அந்த முறையை வச்சு தான் இது எல்லாமே செயல்படும். ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறவட்டி கண்டிப்பாக தமிழ்நாட்டு நாய்களுடைய இருக்கிற சிறப்பம்சங்கள் வெளிநாட்டு நாய்களில் இருக்காது. அது போல் கண்டிப்பாக செயல்படாது. அதாவது நல்லா பார்த்துக்குங்க, நம்ம நாய்க்கு ஈக்குவலாக அந்த நாய் ஓடுமா அப்படின்னா ஒரு சில நாய்கள் ஓடாது, ஒரு சில நாய்கள் ஓடும், ஒரு சில நாய்கள் ஓடாது. அதே மாதிரி நம்ம நாய்கள் சொல்கிற வேலையை அது செய்யுமா அப்படின்னா செய்யாது. அது என்ன அந்த பிரீடு ஜீனில் வந்திருக்கோ அந்த வேலைகளை மட்டும்தான் செய்யும். ஸோ நம்ம நாய் வந்து வேட்டைக்குன்னே பிறந்திருக்கிற கன்னிச்சிப்பு பாறை அப்படின்னு சொல்கிறோம். இது காவல் காக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காவல் காக்கும். இன்றைக்கி வேட்டைன்றது வந்து தடைப்பட்டுருச்சு. தடைப்பட்டதுனால இன்றைக்கி அழகுக்கும் காவலுக்கும் இன்றைக்கி நம்ம வச்சு வளர்த்துட்ருக்குறோம். அதாவது சில பேர் பொய்யான புரளிகளை வதந்திகளை கலப்புறாங்க. என்ன அப்படின்னு கலப்புறாங்கன்னா, இன்றைக்கு காலகட்டத்துக்கு வேட்டை என்பது தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டதுனால இன்னைக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலுக்கு ப்ளஸ் அந்த தோரணை அழகுக்கு வீட்டில் நம்ம ஒரு நபராக ஒரு குழந்தையாக நம்ம வளர்க்குறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வர்றது வெளிநாட்டு நாயா தமிழ்நாட்டு நாயா அப்படின்னு தான் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அந்த வேலைகளை கரெக்டாக செய்யும். என்னதான் இங்கிலீஷ் பிரீடு நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் அந்த ஒரு மைண்டு அதில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு நாய்களில் சொல்லிட்டேன், வேட்டைக்கும் நல்லா இருக்கும், ஓட்டத்துக்கும் நல்லா இருக்கும், காவலுக்கும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கு அதுக்குமே நல்லா இருக்கும்.
வெளிநாட்டு நாய்கள் கண்டிப்பாக அப்படி செய்யாது. ஒரு வேலைகளாக அந்த நாயகனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதுக்கு மட்டும்தான் தகுந்தாற் போல இருக்குமே தவிர, நம்ம தமிழ்நாட்டு நாய்களை கம்பேர் பண்ணுறவட்டி இம்யூனிட்டி பவராக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாக இருக்கட்டும், அதனுடைய உடல் வலிமை, எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டு நாயை கம்பேர் பண்ணுறவட்டி வெளிநாட்டு நாய்களுக்கு கண்டிப்பாக சற்று குறைவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கே பார்க்க போகிறோம். அதாவது நாய்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு அதிகம். ரத்தமே சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டு நாய்கள் உடைய ரத்தம் தான் வெளிநாட்டு நாய்களுக்கு யூஸ் ஆகுது. வெளிநாட்டு நாய்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு செலுத்தலாமா, செலுத்த முடியாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய நாயினுடைய ரத்தம் தான் வெளிநாட்டு நாய்களுக்கு செட் ஆகுமே தவிர, அந்த வெளிநாட்டு உடைய நாய் ரத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டு நாய்க்கு செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அதாவது தெளிவாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நிறைய போர்ஸில் வெளிநாட்டு நாய் ஒர்க் பண்ணுது, நம்ம தமிழ்நாட்டு நாய் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு பெரிதும் பேசப்பட்டு வர்ற காலகட்டம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்குறோம். வெளிநாட்டு நாய்கள் என்ன பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக அந்த போர்ஸில் அப்படியே, அதாவது நடந்துட்டு வருதுன்னா செயல்படுத்திட்டு வருது. அந்த வேலைகளை அப்படியே காலங்காலமாக அது செஞ்சுட்டே வருது. என்ன காரணம்னா, அது தாத்தா செஞ்சுருக்கு, அது பாட்டி செஞ்சுருக்கு, அது அப்பா செஞ்சுருக்கு, அது பேரன் பேத்தி அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அதே நம்ம தமிழ்நாட்டு நாயா நிறைய போர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறதில்ல. காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு நாய்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களே சொல்ல போனால் ஒரு சில பேரெல்லாம் வந்து அதை எடுத்து வளர்க்கணுன்ற ஆர்வம் வர்றதில்லை. ஸோ எங்கையில் தான் எடுக்கணும்னுலாம் நான் சொல்ல வரல. ஸோ நம்ம அந்த தமிழ்நாட்டு நாய்களை ஒவ்வொரு இடத்துலையும் வெளிநாட்டு நாய்களை எடுக்காத நம்ம தமிழ்நாட்டு நாய்களை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, அதை விட இதனுடைய சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. ஸோ ஏன் அதில் போர்ஸில் போகுது, ஏன் நம்ம நாய் போர்ஸில் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை யாரும் விரும்பி எடுக்காதனால அது போக மாட்டேங்குது. இது நல்ல வெளிநாட்டு நாய்கள் ரீச் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசி அந்த வெளிநாட்டு நாய்களை வந்து நம்ம மனசில் திணிக்கிறாங்க. ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு நாய்க்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டு நாயை எடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு முன் வரணும். முன் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு நாய்கள் அது போல துறைகளுக்கு போகும், போர்ஸுக்கு போகும். அதாவது இந்த காலகட்டத்துக்கு இல்லைனாலையும் அடுத்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக போகும். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ வெளிநாட்டு நாய் காலங்காலமாக போர்ஸில் போயிட்டு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு நாய் போல. என்ன காரணம் போலன்னா, நம்ம அந்த போர்ஸில் நாயை நுழைக்கல ஃபஸ்ட்டு. அதாவது இந்த ஜென்ரேஷன் போயிருந்தாலையும் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலையும் அதுக்கு வர்ற ஜென்ரேஷன் ஒரு 3 தலைமுறையில் வெளிநாட்டு நாய் என்ன செய்யுது, அதே பர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ்நாட்டு நாய் கண்டிப்பாக செய்யும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாயை எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுடைய வளர்ப்பு விதம்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து தான் அந்த நாயினுடைய கேரக்டர் மாறுபடும். ஸோ நம்ம சைலண்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலையும் கொஞ்சம் விளையாடுனா சைலண்ட்டாக வளர்ப்போம். ஒரு தனியாக வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புதால் வந்தால் அக்ரெசிவாக இருக்கும், கொலைக்கும், சற்று கடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணோம், யாரோ புதால் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. எந்த ஒரு நாயும் அதனுடைய இருப்பிடத்தில் மட்டும்தான் அதனுடைய முழு சுதந்திரத்தையும் காமிக்கும், வெளி இடத்துல கண்டிப்பாக காமிக்காது. அது எந்த பிரீடாக இருந்தாலும் சரி. இதில் நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு முக்கியமாகவே அந்த காவல் திறனும் அதிகம், அந்த கோபக்குறையும் கொஞ்சம் அதிகம். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாய்களை எடுத்து வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தான் அந்த பிரீடுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் பல துறைகளில் போய் அந்த நாய் வந்து சாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததா இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டு நாய்களை நம்மளே பார்க்காம வெளிநாட்டு நாய்களை பற்றி நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்றத கொஞ்சம் எண்ணி நம்ம பார்க்கணும். அதாவது ஃபாரின் இம்போர்ட்டன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இந்திய நாட்டு நாயை ஃபாரின் கார் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் யோசனை பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ வெளிநாட்டில் ஒரு ஜெர்மன்ன்ற ஒரு நாய் இருக்குது, ஜெர்மன்லேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு அஸ்கின்ற ஒரு நாடு, அதிலேருந்து எடுக்கிறோம்.
பெல்ஜியம்ன்றது ஒரு நாடு, அதுலேருந்து அந்த மாதிரி ஃபாரினில் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வெளிநாட்டு நாய்கள் இருக்குது. அதாவது அந்த பிரீடை நான் குறை சொல்ல வரல, வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, அது பேர் சொல்லுது. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு நாயும் அது ஈக்குவலுக்காக கண்டிப்பாக கொண்டு போகணும். அது யாரால முடியும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம அந்த தமிழ்நாட்டு நாயை இன்ட்ரெஸ்டாக எடுத்து வளர்த்தோம்னா தான் நம்மளை பார்த்து இன்னொருத்தர் மேலும் 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 அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அதனால் நான் வெளிநாட்டு நாய்களை குறை சொல்லலை. நம்மளுடைய நாய்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இருந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம யாரு கொடுக்குறது? அதனுடைய சிறப்பு அம்சங்களும் சொல்லிட்டேன், அதனுடைய குணாதிசயங்களும் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இனி வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டு நாய்களை எடுத்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆணித்தரமாக இருக்கணும். யார் வந்து சொன்னாலும் இதை நான் குறிப்பாக சொல்கிறது என்னத்துக்குன்னா, நான் சொல்கிறேன் என் கையில் நாய்க்குட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லலை. என் கையில் எடுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் கையிலனாலே நம்ம தமிழ்நாட்டு இனத்தை நம்ம தமிழராகிய நாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில் போன வருஷம் இத்தனை வருஷம் நானே பார்த்ததே கிடையாது. போன வருஷம் குடியரசு தின அணிவகுப்பில் நம்ம நாய் வந்துருந்துச்சு, தமிழ்நாட்டு நாய். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? நம்மளுடைய நாய் வளர்ந்து போகிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி வளரணும், அடுத்தடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தான் அந்த பிரீடை எடுத்து வளர்க்கணும். வெளிநாட்டு நாய் காலங்காலமாக ஒரு துறைகளில் இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டு நாய் வேலை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்குது. தமிழ்நாட்டு நாய் எப்படி நம்ம, அதாவது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபாரின் இம்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். வெளிநாட்டுக்காரன் நம்ம இந்தியன் இம்போர்ட்டு அப்படின்னு எடுக்கணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு நாய் மேலே அவனுக்கு ஒரு கவர்ச்சி வரணும். காரணம் என்னன்னா, நம்ம அந்தளவுக்கு நம்ம நாயை கொண்டு போனோம், அந்தளவுக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு வளர்ப்பு முறையாக இருக்கட்டும், அந்தளவுக்கு அதனுடைய ட்ரைனிங் உடற்பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாய்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மனசில் ஒரு ஆணித்தரமாக ஒரு சபதம் ஏற்றுடணும். நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நாய் எடுக்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய நாய்களை நம்ம தான் பராமரிப்பு பண்ணணும், நம்ம தான் வளர்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெளிநாட்டு நாய்களில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் என்ன, நம்ம தமிழ்நாட்டு நாய்களில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு நாய்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்ட்டு ஒரு ஆணித்தரமாக ஒரு குறிக்கோளாக இருந்து தமிழ்நாட்டு நாய்களை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.